வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் நமக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய பங்குச்சந்தை நிலவரத்தை நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவில் நான் கொடுத்துட்டேன். எப்படி நிஃப்டி செயல்பட்டிருக்கு, செக்டார்ஸ் எப்படி செயல்பட்டிருக்கு, கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் எப்படி செயல்பட்டிருக்குங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. நிஃப்டி 23,465 இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் இயர் டாப்பில் தான் இன்னமும் மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த நிலைமையில் நம்ம பங்குகளை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாகவே தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். அதில் நமக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய சில பர்டிகுலர் பங்குகளை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரத்துக்கான வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதலாவது ஸ்டாக் இந்தியன் ஹோட்டல்ஸ். இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ சில வாரங்களாக பார்த்தீங்க அப்படின்னா 535க்கும் கிட்டத்தட்ட 620க்குமா இது மேலேயும் கீழையுமா நம்ம போய் வர்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வாரத்தினுடைய செயல்பாடை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா போன வார செயல்பாடுகள் நமக்கு என்ன காரணங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த கடைசி கேண்டலுக்கு முந்தின கேண்டலினுடைய மூமெண்ட்டை பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த வாரத்தினுடைய செயல்பாடை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 613.85 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் 619 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி அது போயிட்டு திருப்பி கீழே வந்து 535 தொட்டுட்டு இப்போ கிட்டத்தட்ட அதனுடைய நெருக்கத்தில் தான் வந்து நின்றுருக்கு. இந்த வாரத்தினுடைய மேக்ஸிமம் ஹை பார்த்திங்கன்னா 615.60. இந்த 619க்கு மேலே ஒரு வேளை வரக்கூடிய வாரங்களில் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா, தாண்டி போச்சு அப்படின்னா, முதலாவது லெவலாக நமக்கு 671 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இந்தியன் ஹோட்டல்ஸில் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஒரு க்ளோசிங் அந்த 619க்கு மேலே ஸ்ட்ராங்காக வால்யூமோடு கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த வாய்ப்பை இந்தியன் ஹோட்டல்ஸ் தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். காரணங்கள் இதுதான். சைட்வேஸில் இருந்த இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு ஒரு வேளை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட் லெவலாக 671 சான்சஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 755 அப்படிங்கிற லெவலுக்கு அது ரெண்டாவது லெவலாக போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்தியன் ஹோட்டல்ஸ் 619 தாண்டி க்ளோசிங் கொடுக்குமா அப்படிங்கிறத நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். சரியாக செயல்பட்டால் உங்களுடைய சொந்த முயற்சியில் கண்டிப்பாக நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் முதலீடு செய்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல செயல்பாடை இந்தியன் ஹோட்டல்ஸ் தருதா அப்படின்ட்டு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ரயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் சப்போர்ட்டோடு போய்கிட்டு இருக்கு. 300 ரூபாய்க்கு கீழே வராத வரைக்கும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் இதனுடைய அடுத்த லெவலாக எனக்கு நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இது மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்புறதுனால ஒரு 430க்கு மேலே, ஆல்மோஸ்ட் 429 போட்டிருக்கோம், அந்த 430க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா, வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா மட்டும் 493 அப்படிங்கிற ஏற்கனவே சென்ற உச்சத்தை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளை தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ 430க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ரயில்டெல் கார்ப்பரேஷனில் நமக்கு 493 சான்சஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் அப் மூவ் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலாக ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டோட 612 அப்படின்ற லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸ் தரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். சரியாக வாய்ப்புகளை தந்து இந்த 430க்கு மேலே க்ளோசிங் தரும்போது 493யும் 612ம் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதனுடைய மூமெண்ட் சரியாக வரும்னு தெரிஞ்சால் மட்டும் முதலீடு செய்யுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். இதுவும் ஒரு ஹோட்டல் ஸ்டாக் தான். இதுலேயும் ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் தரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன்.
குறிப்பாக இது 150க்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் அடுத்த முறை தந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் இருக்குது. அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு வால்யூமோட பிரேக் அவுட் ஆகி ஒரு இன்னொரு 10 ரூபா மேலே போகுதுன்னு வைங்களேன். அப்போ நமக்கு அடுத்த கட்டமாக இது 177 அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 210 அப்படிங்கிற லெவலை நோக்கி லெமன் ட்ரீயில் வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பார்க்குறேன். காரணம் இதுதான், இந்த 150க்கும் 125க்கும் நடுவில் தான் கொஞ்ச நாளாக அது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி ஒரே ஒரு முறை க்ளோசிங் கொடுத்தாங்க. பட் அந்த க்ளோசிங் வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி அங்கேருந்து மறுவாரம் சரியாக செயல்படாமல் அந்த லெவலுக்குள்ளேயே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 158 அப்படிங்கிறது தான் இதனுடைய ரீசெண்ட் உச்சமாக இருக்குது. அதை தாண்டிடுச்சுனாலே, அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னாலே லெமன் ட்ரீயில் நமக்கு ஒரு 177ம் 210ம் வாய்ப்புகளாக வரலாம். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வாரம் அந்த மாதிரியான 158 அபவ் க்ளோசிங் வரும்போது நமக்கு இந்த 2 சந்தர்ப்பங்களும் லெமன் ட்ரீயில் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஸோ நீங்கள் அதை வந்து ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய முதலீட்டை அதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 4வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ரா. இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து 75 to 95க்குள்ளே தான் கடந்த சில வாரங்களாக ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. இந்த வாரம் ஒரு நல்ல வால்யூமோட ஆல்மோஸ்ட் இதனுடைய மேக்ஸிமம் டாப் இன்றைக்கி வந்து இந்த வாரம் வந்து 94.55ல் க்ளோசிங் கொடுத்துருக்கு போயிருக்கு. பட் ஆனால் 94க்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 93, 90ல் தான் க்ளோசிங் போயிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நமக்கு இந்த 94க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் இது வரைக்கும் தாண்டாத ஒரு லெவலை தாண்டறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கொடுத்துச்சு அப்படின்னா முதல் லெவலாக 108 சான்சஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 129 செகண்ட் லெவலாக போகிறதுக்கான சான்சஸ் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். இந்த சைட்வேஸ் மூமெண்ட்டாக 95 to 75க்குள்ளே இருந்த இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த சில நாட்களில் இந்த பர்டிகுலராக 108 and 129 சான்சஸாக கொடுக்குதா அப்படிங்கிறத ஆராய்ந்து உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் 5வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பட்டேல் இன்ஜினியரிங். இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட இந்த 69க்கும் 49க்கும் இடையிலேயே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ட்ராவல் ஆகிருக்கு. இடையில கொஞ்சம் மேலே போயிருந்தால் கூட அதனுடைய ஏற்றமானது ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாததுனால மீண்டும் 49 நெருக்கத்துக்கு வந்து அதுவும் போன வாரம் அந்த நெருக்கத்துக்கு போயிட்டு திருப்பி இப்போ 67, 65ல் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வால்யூமோடு இந்த வாரம் ஏறி இருக்கிறதுனால 69ஐ தாண்டி வரக்கூடிய வாரங்களில் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 79 அப்படிங்கிற அந்த ஏற்கனவே சென்ற உச்சத்துக்கு முதல்ல போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 97 அடுத்த லெவலாக நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்புகள் தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ மூமெண்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். பிரேக் அவுட் கொடுத்தால் மட்டும் என்ட்ரி கொடுங்க. மார்க்கெட்டினுடைய கண்டிஷனையும் வாட்ச் பண்ணுங்கள், எப்படி செயல்படுது, அடுத்தடுத்த லெவல்ஸுகளை மார்க்கெட் சரியாக கட் பண்ணி மேலே போகுதா, அதற்கு ஏற்றாறு போல் இந்த பர்டிகுலர் பங்குகளும் சரியாக தங்களுடைய பிரேக் அவுட்ஸை கொடுக்குதா அப்படிங்கிறதையும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எடுத்து கொடுத்துட்றோம். பட் ஆனால் இது சரியாக செயல்பட்டு மேலே போகிறது வர்றது அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய அடுத்த செயல்பாடுகளை பொறுத்து இருக்குது. நீங்களும் அதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நீங்களும் டயக்ராம் பண்ணி செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பை தரும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு என்னுடைய தேர்வுகள். இந்த வாரம் நமக்கு வந்து 4 நாட்கள் மட்டும்தான் ட்ரேடிங் இருக்குது. குறிப்பாக நான் இந்த வீடியோவை திங்கட்கிழமை தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். காரணம், திங்கட்கிழமை பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நமக்கு பங்குச்சந்தை விடுமுறை. அதனால் கொஞ்சம் டிலேடாக நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவை. 4 நாட்கள் தான் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் பங்குச்சந்தையில். ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக கவனிச்சுட்டே வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டில் நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஏற்கனவே போன வாரம் சில இன்ஃப்ளேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி பார்லிமெண்ட் எப்போ கூட போகுதுன்றதையும் சொல்லிட்டாங்க. இப்போ பட்ஜெட் மட்டும் எந்த தேதியில் நடக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா அடுத்த கட்டம் பங்குச்சந்தையினுடைய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரியும்.
வெயிட் பண்ணி பார்ப்போம். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நம்ம பயன்படுத்துவோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.